தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Jesus. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா அழைத்தோரை தேடிடுமே. Yes Lord. அழைத்தோரை தேற்றுகிறவரே, மனசுல களைச்சு போய் வந்திருக்கிறவங்களை தேற்றிடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு தேற்றிதான் நீங்க அனுப்பணும். நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. எங்களுக்கு ஒரே இடம் தான், ஒரே இடம் தான் எங்களுக்கு தஞ்சம் ஐயா. வேற எதுவுமே எங்களுக்கு தஞ்சம் கிடையாது. வேற எந்த இடமும் தஞ்சம் இல்லை. மறுபடி ஒரு முறை சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. இன்னொரு முறை சொல்லுவோமா? சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே. வேற எங்கேயும் அந்த அன்பை பார்க்க முடியாது. இந்த உலகத்துல வேற எங்கேயுமே அன்பு இல்லை. உங்க சமூகத்துல உம்முடைய அன்பு தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே எங்களோடு பேசுகிற நல்ல தெய்வமே, இந்த காலை நேரத்தில் இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறீர். ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற அந்த ரேமா வார்த்தை ஒவ்வொருவருடைய காதுகளிலும் இருதய காதுகளிலும் தொனிக்கட்டும். நீங்க பேசுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். நாம் வாசித்த இந்த 2 வசனத்தையும் இயேசுதான் சொன்னார். இந்த 2 வசனத்திலும் ஒரு வார்த்தை இருக்கு. ஒரே வார்த்தை 2 வசனத்திலையும் வருது. வாருங்கள், வாருங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறார்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. நான் ஒரே ஆளுதான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். நான் ஒருவர் தான் உங்க மனசுல நிம்மதி கொடுக்க முடியும், சமாதானம் கொடுக்க முடியும். இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிறவர்கள், ஏற்கனவே இங்கே வந்து இருந்தும் இன்னும் முழுமையா இயேசுவின் இடத்தில் வராதவர்கள் யாராவது இருப்பீர்களானால், இந்த காலவெளியிலே உங்களை கர்த்தர் அழைக்கிறார். என் இடத்தில் வாருங்கள். கிறிஸ்தவ மதத்துக்கிட்ட கூப்பிடல, கிறிஸ்துவின் இடத்தில் கூப்பிடுகிறார். நான் தான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன், இரத்தத்தை சிந்தினேன், உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் வாழ்வையும் வளத்தையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் நல்ல குடும்பத்தையும் தீர்க்காயுசையும் இந்த உலகத்தில் கொடுத்து, நீ மரித்த பிறகு அந்த சொர்க்க ராஜ்யத்தையும் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே இதுவரை இயேசுவினிடத்தில் வராதவர்கள் இந்த காலை நேரத்திலே, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், நான் உம்மிடத்திலே வருகிறேன், என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக இரத்தத்தை சிந்தினீர், எனக்காக ஜீவனை கொடுத்தீர், எனக்காகவே உயிர் தெழுந்தீர், இன்றைக்கும் எனக்காகவே நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்கிற ரீதியிலே இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனதிலே இனம் புரியாத ஒரு சமாதானம், இனம் புரியாத ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் நாளைக்கல்ல இன்றைக்கே கட்டளையிடுவார், இன்றைக்கே கர்த்தர் கொடுப்பார். ஆகவே இதுவரை இயேசுவிடத்திலே வராதவர்கள் இயேசுவிடத்திலே வரும்படி உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இங்கே மெஜாரிட்டி இருக்கிற எல்லாரும் ஏற்கனவே இயேசுவின் இடத்தில் வந்தவர்கள். இயேசுவின் இடத்தில் வந்தவர்களுக்கு அடுத்த ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இந்த காலை நேரத்தில். அது என்ன அழைப்புனா, என் பின்னே வாருங்கள். இயேசுவின் இடத்தில் வருவது வேறு, இயேசுவுக்கு பின்னே வருவது வேறு. இயேசுவின் இடத்தில் வந்தவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இயேசுவின் இடத்தில் வந்தவர்கள் நன்மையை பெற்றவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், சுகத்தை பெற்றவர்கள், விடுதலையை பெற்றவர்கள், ஜீவனை பெற்றவர்கள், கோடி கோடியான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அந்த மக்களை பார்த்து கர்த்தர் அடுத்த ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் இந்த காலவேளையிலே இந்த அழைப்பை கொடுக்கிறார். என்னிடத்துல வந்தது நல்லது, என்னிடத்துல வந்து நீ சமாதானத்தை பெற்றது நல்லது, சுகத்தை பெற்றது நல்லது, விடுதலையை பெற்றது நல்லது, வாழ்வை பெற்றது நல்லது, வளத்தை பெற்றது நல்லது. உனக்கு இன்னொரு அழைப்பு இருக்கிறது, என் பின்னே வா, ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் உலகம் முழுவதும் இயேசுவின் பின்னே வந்திருக்கிறார்கள். இயேசுவின் இடத்தில் வந்தவர்கள் கோடிகள், இயேசுவுக்கு பின்னே வந்தவர்கள் வெகு சிலர். இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும், முன்னால இருந்து பின்னால வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து கர்த்தர் கூப்பிடுகிறார், என்னிடத்தில் வந்தது நல்லது, இப்போ உனக்கு ஒரு அழைப்பு, என் பின்னே வா. இயேசுவிடத்தில் வந்தபோது சமாதானம் கிடைச்சதா? ஆமான்னு சொல்லுங்க, அல்லது இல்லைன்னு சொல்லுங்க. கிடைச்சதா? சந்தோஷம் கிடைச்சதா? நிம்மதி கிடைச்சதா? கர்த்தர் கொடுத்தாரா? ஆனா உலகம் முழுவதும் நான் போறேன், உலகம் முழுவதும் நான் போறேன், அநேக விசுவாசிகளை நான் பார்க்கிறேன், அநேக விசுவாசிகளை சந்திக்கிறேன். இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் தான், சமாதானத்தை பெற்றவர்கள் தான், இளைப்பாறுதலை பெற்றவர்கள் தான், இயேசு அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது உண்மைதான். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த சமாதானத்தை இழந்துட்டாங்க, அந்த சந்தோஷத்தை இழந்துட்டாங்க, இளைப்பாறுதலை இழந்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, விசுவாசியாக தான் இருக்கிறாங்க, ஆனால் உள்ள சமாதானம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் சமாதானம் இல்லாமல் வாழுகிறார்கள்.
இன்னும் பிரச்சனை, இன்னும் போராட்டம், இன்னும் கண்ணீர், இன்னும் கவலை, இன்னும் வேதனை, இன்னும் துன்பம், இன்னும் துயரம், உள்ளத்துக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இல்லை. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். கொடுத்தார். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்கேயோ அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்குள்ள சமாதானம் இல்ல, உள்ள அந்த இளைப்பாறுதல் இல்ல. பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கடினமான சூழ்நிலைகளும் எங்கேயோ அவங்க இருதயத்தில் இருந்த சமாதானத்தை திருடிடுச்சு. ஏன் சமாதானம்? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு ஏன் சமாதானம் இல்லை? காரணம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டு பல வருஷம் ஆன பிறகு அந்த சமாதானத்தை எழுத்தின்படியே உண்மையா நிஜமா வாழ்க்கையில் அனுபவிக்க முடியலையே. ஏன்? காரணம் என்ன? Why? காரணம் சொல்லவா வேணாமா? சொல்லுங்க. சொல்லவா? சொல்றேன். ஆனா இப்ப இல்ல, இப்ப சொல்லல. இந்த பிரசங்கத்தினுடைய முடிவில் சொல்றேன். நீங்க நல்லா கவனிங்க, மெசேஜை நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டும் இளைப்பாறுதல் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இன்னும் கண்ணீரிலும் வேதனையிலும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கர்த்தர் அதுக்கு பதில் கொடுக்கும்படி விரும்புகிறார். கட்டாயம் கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்முடைய தேவன் பதில்களின் தேவன், நம்முடைய தேவன் பதில்களின் தேவன், நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். நமக்குள்ள இருக்கிற கேள்விக்கு குழப்பத்துக்கு கர்த்தர் பதிலை இன்னைக்கு கொடுத்து தான் உங்களை அனுப்புவார். இன்னைக்கு உங்களோட பேசி தான் அனுப்புவார். அவர் பேசுறதுக்கு ரெடி. நீங்க கேட்கறதுக்கு ரெடியா? கேட்கறதுக்கு ரெடியா? அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாம முழு கவனத்தையும் வார்த்தையின் மேல வச்சீங்கன்னா கர்த்தர் பேசுவார். ஆமென். நம்ம கர்த்தர் நம்மோட பேசணும்னா நம்முடைய கவனம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல என்ன செய்யணும்? இருக்கணும். கவனம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருக்கணும்னா அந்த கர்த்தருடைய வார்த்தையை பேசுறவங்க மேலேயே உங்க கண்ணு இருக்கணும். எத்தனை பேருக்கு வழங்குச்சு? நமக்கு என்னன்னா ஒரு பள்ளி கூட இப்படி போயிடக்கூடாது. ஒரு பள்ளி இப்படி போயிட்டா கூட நம்ம கவனமெல்லாம் எதுல போயிடும்? இந்த பள்ளி எங்கிருந்து வருகிறது, இது எங்கே போகிறது, இது பரலோகம் போகுமா, இது நரகத்துக்கு போகுமான்னு அப்படி போயிடும். யார் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கட்டும், போகட்டும், வரட்டும். இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பயெல்லாம் நீங்கள் பிரசங்கம் கேட்குறீங்களோ இதை ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கிறணும். கண்ணு அந்த பிரசங்கம் பண்ணுறவங்க மேலேயே இருந்தால் தான் கவனம் அவங்க சொல்கிற வார்த்தையின் மேலே இருக்கும். கண்ணை திருப்பினீங்கன்னா என்ன போயிடும்? சொல்லுங்க. கவனம் போயிடும். படிக்கிற பிள்ளைகள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற பிள்ளைகள்லாம் கை தூக்குங்க. ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறவங்க நல்ல கை தூக்குங்க. ஏன் வைக்கப்படுறீங்க? நல்ல கை தூக்குங்க. உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன். கை கீழே போடுங்க. கிளாஸில் ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் உட்காந்துருக்கும் போது உங்கள் கண்ணு யார் மேலேயே இருக்கணும்? அவங்க பாடம் நடத்தும் போது கண்ணு அங்கேயே இருந்தால் தான் கவனம் இருக்கும். நம்ம அப்பத்தான் அப்படியே வெளியே பார்க்கறது, ஜன்னலத்தை தாண்டி பார்த்தேன்னா கவனம் போயிடும். அது ஸ்கூலில் காலேஜில் மாத்திரம் இல்லை, சபையிலும் அப்படி இருக்கணும். ஏன்னா உங்க கண் அந்த பக்கம் திரும்பும் போது பார்த்து கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாரு, மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வார்த்தையை நீங்க இழந்துருவீங்க. அதனால எப்போ பிரசங்கம் நடந்தாலும், நீங்க எப்போ சர்ச்சுக்கு வந்தாலும், இங்க உட்காரும் பொழுது விசேஷமா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது உங்க கண்ணை அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன செய்யக்கூடாது? திருப்பக்கூடாது. முழுக்க ஊழியக்கார் பிரசங்கியார் மேலேயே உங்க கண்ணு இருந்தா தான் கவனம் செதறாம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்குன்னு கர்த்தர் ஆயத்தப்படுத்தின ஒரு வார்த்தையை அனுப்புவார் பாருங்க.
அது உள்ள போகும் பாருங்க. வார்த்தையை ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கிற ஆளு. கர்த்தர் பேசின வார்த்தையை ரிசீவ் பண்ணணும். அவர் பேசுற ஒரு வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு 1000 நடந்துரும். இன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு கர்த்தர் அதை செய்ய போகிறார். உங்க கண்ணும் கவனமும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலேயே இருக்கட்டும். ஆமென். ஸோ இன்னைக்கு சொல்ல போறேன், பிரசங்கத்தினுடைய முடிவில் சொல்ல போறேன், ஏன் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லை, ஏன் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் ஏன் சமாதானம் இல்லை, எங்க இழந்தாங்க, why? அதை சொல்றதுக்கு முன்னால இயேசுவுக்கு பின்னால வர்றதுன்னா என்ன அர்த்தம்? இயேசுவின் இடத்தில் வருவது வேறு, இயேசுவுக்கு பின்னே வருவது வேறு. என்னிடத்தில் வருவது வேறு, எனக்கு பின்னே வருவது வேறு. என்னிடத்தில் வர்றதுன்னா என்ன அர்த்தம்? நான் இங்க நிக்கிறேன், நீங்க வர்றீங்க, ஏதோ ஒரு ஜெப குறிப்பை சொல்றீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி முடிச்சோடனே நீங்க என்ன செஞ்சிருவீங்க? போயிடுவீங்க. நீங்க போகலன்னா நான் போயிடுவேன். யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிடுவோம். இதுதான் என்னது? என்னிடத்தில் வர்றது. என் பின்னே வர்றதுன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு காலையில் மதுரைக்கு போறேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? நாளை கழிச்சு காலையில் எந்திரிச்சு திருநெல்வேலி போறேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? அடுத்த நாள் நாகர்கோயில் போறேன். இதுதான் என்னது? விளங்குதா உங்களுக்கு? என்னிடத்தில் வருதல் என்கிற வார்த்தைக்கும் என் பின்னே வருதல் என்கிற வார்த்தைக்கும் டோட்டலி டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இப்போ இயேசு அங்க படக சரி செஞ்சுக்கிட்டு வலைய பழுது பார்த்து கொண்டிருந்த 2 பேரை பார்த்து தான் என் பின்னே வாருங்கள்னு கூப்பிடுறார். அப்படி அவர் கூப்பிடும் பொழுது இயேசு நம்மை போலவே சரீரத்தில் இருந்தாரா? நம்மளை போலவே அவரும் சரீர வடிவத்தில் இருந்தார். சரீர வடிவத்தில் இருந்து கொண்டு என் பின்னால வான்னு சொன்ன உடனே எல்லாரும் படகை விட்டுட்டு, வலையை விட்டுட்டு, தங்கள் வேலையை விட்டுட்டு, கடலை விட்டுட்டு அவருக்கு பின்னாலே போயிட்டாங்க. இயேசு கப்பர்நகூமுக்கு போனா இவங்களும் கப்பர்நகூம் போறாங்க. இயேசு கடற்கரைக்கு போனா இவங்களும் கடற்கரைக்கு போறாங்க. இயேசு கல்ற தோட்டத்துக்கு போனா இவங்களும் கல்ற தோட்டத்துக்கு போறாங்க. இயேசு போற பக்கமெல்லாம் பின்னாலேயே போறாங்க. அன்னைக்கு அவர் சரீர வடிவத்தில் இருந்தார். அவருக்கு பின்னால போறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு இயேசுவுக்கு பின்னால போறதுன்னா, இன்னைக்கு இயேசு என்ன வடிவத்தில் இருக்கிறார்? வெரி குட். இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால என்ன வடிவத்தில் இருந்தார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. வார்த்தை தான் என்னாச்சு? அப்ப மாம்சம் ஆகிறதுக்கு முன்னால என்னவா இருந்தார்? வார்த்தையா இருந்தார். மாம்சமானார். 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தோடையே இப்போ அங்க உட்கார்ந்து உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்போ நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, இப்போ இந்த நேரம் கூட உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். 24 மணி நேரமும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்தோடு, உயிர்த்தெழுதலின் சரீரத்தோடு அவர் அங்கே இருக்கிறார். இங்கே என்ன வடிவத்தில் இருக்கிறார் என்று அதே யோவான் 1 யோவான் 1:1 சொல்றார் பாருங்க. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு எழுதப்பட்ட அந்த வார்த்தை, உயிர்த்தெழுந்த பிறகு அவரை குறித்து சொல்லுகிற வார்த்தையை 1 யோவான் 1:1 வாசிக்க பார்ப்போம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால்
கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்கள் கைகளினாலே தொட்டது எதை பற்றி, யாரை பற்றி பேசுறாரு? இயேசுவை பற்றி பேசும்போது என்ன சொல்றாரு? ஜீவ, சத்தமா சொல்லுங்க, ஜீவ வார்த்தை. அப்ப இயேசு இப்ப என்ன வடிவத்தில் இருக்கிறார்? வார்த்தையின் வடிவத்தில் இருக்கிறார். இயேசுவையும் வார்த்தையையும் பிரிக்க முடியாது. அப்போ வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள்? இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள். வார்த்தையை நேசிக்கிறவர்கள் இயேசுவை நேசிக்கிறார்கள். வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவர்கள் இயேசுவுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். வார்த்தைக்கு பின்னாலே போகிறவர்கள் யாருக்கு பின்னாலே போறாங்க? இயேசுவுக்கு பின்னாலே போகிறார்கள். அப்போ இயேசுவுக்கு பின்னால இன்னைக்கு போறதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தைக்கு பின்னாலே போகணும். வார்த்தைக்கு பின்னால போறதுன்னா என்ன அர்த்தம்? இயேசுக்கு பின்னால போறதா? இயேசுக்கு பின்னால போறதுன்னா என்ன அர்த்தம்? வார்த்தைக்கு பின்னால போறதான். வார்த்தைக்கு பின்னால போறதுன்னா என்ன அர்த்தம்? இயேசுக்கு பின்னால போறது. ரொம்ப ஈஸியா போச்சே. வார்த்தைக்கு பின்னாலேயே போறதுன்னா வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே போகணும். வார்த்தைக்கு கீழ்ப்படிய 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 நீங்க வார்த்தைக்கு பின்னாலேயே போறீங்க. வார்த்தைக்கு பின்னால போக போக யாருக்கு பின்னாலே போறீங்க? இயேசுவுக்கு பின்னாலே போறீங்க. ஸோ இன்னைக்கு இந்த கீழ்ப்படிதலை குறித்து சில காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சரியா? கீழ்ப்படிதல். சில நேரங்களில் நம்ம கீழ்ப்படுகிறோமா கீழ்ப்படியலையா, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை நமக்கு இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு கீழ்ப்படிதலை குறித்த சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிற அவருக்கு பின்னால வருகிறவர்களுக்கு இருக்க வேண்டிய கீழ்ப்படிதலை குறித்து உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 10:17 இருந்து வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவர், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். போதும். இவனை பற்றி ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, வாசித்திருப்பீங்க. இவன் கீழ்ப்படிந்தவனா கீழ்ப்படியாதவனா? சொல்லுங்க. எனக்கு 2 சத்தமும் கேட்குது. கீழ்ப்படிஞ்சவனும் கேட்குது, கீழ்ப்படியாதவனும் கேட்குது. நீங்க என்ன ஃபீல் பண்ணுங்க? உண்மையா இவன் கீழ்ப்படிஞ்சவன்றவன் கை தூக்குங்க. 1 2 3 4 5 பின்னால் அங்கே ஒரு 5 6 இருக்கும். சரி, கை கீழே போடுங்க. கீழ்ப்படியாதவன்றவன் கை தூக்குங்க. 1 2. இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. கை கீழே போடுங்க. இந்த 2க்கும் கை தூக்காதவங்க கை தூக்குங்க. உங்கள் முகத்தை பார்க்கணும். நீங்கள் தான் ஞானிகள், விவரமான ஆட்கள். இது எதுக்கு வம்பு? இவன் கீழ்ப்படிஞ்சவனா கீழ்ப்படியாதவனா நமக்கு தெரியலை. இவர் எப்படி என்ன செய்ய போறாரு? சொல்ல போறாரு. நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்துக்கிருவோம். விவரமான ஆட்கள், சென்னை ஆட்கள் விவரமாக இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ கேள்வியை மாற்றி கேட்குறேன். இப்போ நம்ம வாஸ்த வரைக்கும் இவன் கீழ்ப்படிஞ்சவனா கீழ்ப்படியாதவனா? இப்போ வாஸ்த வரைக்கும் சத்தமாக சொல்லுங்க.
கீழ்ப்படிந்தவன். இப்ப தொடர்ந்து வாசிங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். என்னை பின்பற்றி வா, அதான் சப்ஜெக்ட். நம்ம சப்ஜெக்ட் அதுதான். ஏன் பின்னால வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியா இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். இப்ப சொல்லுங்க, இவன் கீழ்ப்படிந்தவனா கீழ்ப்படியாதவனா? என்னங்க என்னங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னால எல்லாம் கோரஸா கீழ்ப்படிஞ்ச வேண்டீங்க, பிளேட்டை மாத்திட்டீங்களே. இவன் யாரு? ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. கீழ்ப்படிஞ்சவனா கீழ்ப்படியாதவனா? இல்ல அப்ப சொன்னீங்க கீழ்ப்படிஞ்சவன். நீங்க உன் பேர் என்னடா? ஆமோஸ். ஆமோஸ் தீர்க்கதரிசியா வருவான். இவன் கரெக்டா பதில சொல்லிட்டான். இவன் கீழ்ப்படிஞ்சவனா கீழ்ப்படியாதவனா? கீழ்ப்படிந்தவன் கீழ்ப்படியாதவன். அவன் என்ன சொன்னான்னா ரெண்டுமே. அதான் உண்மை. கீழ்ப்படிந்தவன் கீழ்ப்படியாதவன். ஐயாவுக்கு எதெல்லாம் வசதியா இருந்துச்சோ, ஐயாவுக்கு எதெல்லாம் ரிஸ்க் இல்லையோ, ஐயாவுக்கு எதெல்லாம் ஈஸியா இருந்துச்சோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தவன். எது ஒத்து வரலையோ, எது ரிஸ்கோ, இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் தான் அதுக்கு கீழ்ப்படுகிறேன்ல, நான் தான் இதுக்கு கீழ்ப்படுகிறேன்ல, நான் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ல, இதை பண்ணல நானும் பரவாயில்லைல. half obedience is disobedience. இயேசுவுக்கு பின்னால வரணும்னு ஒரு மனுஷன் தீர்மானம் எடுத்துட்டா, அவனிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் முழுமையான கீழ்ப்படிதல். அரைகுறை கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். பழைய ஏற்பாட்டில் சவுல் ராஜா இருந்தான். சவுல் ராஜா கிட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொன்னார், அமலேக்கியர்கள் எல்லாரையும் என்ன செய், கொல்லு, சங்காரம் பண்ணு. கொன்னானா கொல்லலையா? சொல்லுங்க, கொன்னானா கொல்லலையா? கரெக்டா சொல்லணும்னா கொன்றான், கொல்லல. செய்தான், செய்யல. கீழ்ப்படிந்தான், கீழ்ப்படியல. உட்கார்ந்திருக்க ஒரு கூட்டம். எது உனக்கு வசதியா இருந்துச்சோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்ச, எது உனக்கு ஈஸியா இருந்துச்சோ அதுக்கு கீழ்ப்படிஞ்ச, எது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததோ, எது உனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்ததோ அதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிற. கர்த்தர் உன்னோடு திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ அதை தள்ளிக்கொண்டே இருக்கிறாய். என்ன நினைச்சு தள்ளுறேன்னா, நான் தான் அதுக்கு கீழ்ப்படுகிறேன்ல, நான் தான் இதுக்கு கீழ்ப்படுகிறேன்ல, நான் தான் ஆராதனைக்கு போறேன்ல, நான் தான் காணிக்க கொடுக்குறேன்ல, நான் தான் அதை செய்கிறேன்ல, நான் தான் இதை செய்கிறேன்ல, இப்படி உனக்கு நீயே சமாதானம் சொல்லி கொண்டிருக்கிறாய். உன்னை பார்த்து கர்த்தர் இந்த காலை வேளையிலே கூப்பிடுகிறார், எனக்கு பின்பாக வா. முழுமையான கீழ்ப்படிதல் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சவுலிடத்தில் சாமுவேல் என்ன சொன்னார் தெரியுமா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். அவன் தான் கீழ்ப்படிஞ்சானே, அவன் தான் சில இதெல்லாம் கொன்னுட்டானே. தேவனுடைய பார்வையில் அது முக்கியம் அல்ல.
அவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் செய்யினா எல்லாத்தையும் செய், அப்பதான் அது கீழ்ப்படிதலாய் நான் பார்ப்பேன். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இந்த கால நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த இடத்துல எழுப்பும்படி விரும்புகிறார். முழுமையாய் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தேவன் சொல்லுகிற வார்த்தை எல்லாவற்றுக்கும் 100% கீழ்ப்படுகிற ஒரு கூட்டத்தை இந்த இடத்துல இருந்து கர்த்தர் எழுப்பும்படி விரும்புகிறார். முழுமையா சரண்டர் பண்ணி, முழுமையா அர்ப்பணித்து அவருக்கு பின்னாலே போகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பும்படி விரும்புகிறார். அந்த கூட்டத்தில் நீங்க இருப்பீங்களா பிரதர்? அந்த கூட்டத்தில் நீங்க இருப்பீங்களா சிஸ்டர்? நீங்க இருப்பீங்களாமா? நான் இருக்கிறேன் ஆண்டவரே, முழுமையா கீழ்ப்படிஞ்சு உமக்கு பின்னால நான் வர்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போக இன்றைக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். முதலாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் முழுமையான கீழ்ப்படிதல். அரைகுறை கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57 நினைக்கிறேன். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதான் சப்ஜெக்ட். நம்ம சப்ஜெக்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். உமக்கு பின்னால வருவேன் என்று ஒருவன் சொல்லுகிறான். அவனே வந்து சொல்றான். கவனிங்க, அவனா வந்து சொல்றான், ஆண்டவரே நீர் எங்க போனாலும் உங்களுக்கு பின்னால வருவேன். இப்போ ஒருத்தன் பின்னால வர்றேன்னு சொன்னா ஒண்ணு என்ன சொல்லணும்? அல்லது ஒண்ணு வான்னு சொல்லணும், அல்லது வராதன்னு சொல்லணும். இயேசு என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவன் சொன்னதுக்கும் இவர் சொல்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க, சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லாத மாதிரி நமக்கு தெரியும். ஆனா சம்பந்தம் இல்லாம ஒரு வார்த்தை கூட இயேசு என்ன செய்ய மாட்டார்? பேச மாட்டார். இவனை வந்து இதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் பார்த்திருக்கார். இவனை பார்த்திருக்கிறார். இவனை எங்க பார்த்தாருன்னு எனக்கு ஒரு கற்பனை. இவனை எங்க பார்த்தாருன்னா, அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிச்சு 5000 பேருக்கு போஷித்தார் பாருங்க. அது பார்த்தீங்கல்ல, படிச்சிருக்கீங்கல்ல? அங்க பந்தியில ஆளா உட்காந்துருந்தான். நல்லா சாப்பிட்டான், வயிறு நிறைய சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு சுத்தி முத்தி பார்த்தான். பேசாம பெட்டியை தூக்கிட்டு இவர் பின்னாலேயே போயிட்டோம்னா ஒரு வேலை செய்ய வேண்டியதில்லை, உழைக்க வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை. நேரத்துக்கு என்ன உண்டு? நல்லா சாப்பிட்டுக்கலாம். அவர் படுக்கிற இடத்துல நம்மளும் படுத்துக்கலாம், தூங்கிக்கலாம் என்று உணர்ச்சி வசப்பட்டு இவன் பின்னால வர்றேன்றான். நல்லா கவனிங்க. இவன் என்ன சொன்னான் என்பதைத்தான் சுற்றி இருக்கிறவர்கள் கேட்டார்கள். இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிங்க. எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா? இவன் என்ன சொன்னான் என்பதைத்தான் மற்ற எல்லாரும் கேட்டாங்க. இயேசுநாதர் மாத்திரம்தான் இவன் எதுக்கு சொல்றான்னு கேட்டார். நீங்க இங்க வந்து உட்கார்ந்த உடனே என்ன பாட்டு பாடுறீங்கன்னு தான் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. ஆனா இங்க அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர் மாத்திரம் நீங்க என்ன பாடுறீங்கன்றதை விட எதுக்கு இந்த அம்மா பாடுது, சீரியஸ் கொஸ்டின். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்குறாருன்னா உள்ள அந்த பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை பார்த்துக்கிட்டா ஒழுங்கா பம்ப் பண்ணுதா, ஒழுங்கா அது வந்து ரத்தத்தை சரியா இது
அதையும் கவனிக்கிறார், அதையும் இது பண்றார், அதையும் காக்கிறார், அது வேற ஒண்ணு. ஆனா இருதயத்தை பார்க்கிறாருன்னா வெறும் இந்த பிளட் பம்பரை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல. உன்னுடைய உள் நோக்கங்களை பார்க்கிறார். Why we do what we do. நாம் எதுக்காக இதை செய்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை விட ஏன் செய்கிறோம். நான் இங்க நின்று இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களும் நான் என்ன பேசுறேன்றதை தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிதானே? நான் என்ன பேசுறேன்றதை நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா நாம் அறியாத ஒருவர், நம் கண்களிலே பார்க்க முடியாத ஒருவர், இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிற ஒருவர், அவர் மாத்திரம் நான் என்ன பேசுறேன்றதை விட நான் எதுக்கு பேசுறேன்றதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட். நாம் நல்ல காரியங்களை கூட தீய நோக்கங்களோடு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தரை பொறுத்தளவில் நம்ம செய்யறதும் நல்லதா இருக்கணும், நம்ம நோக்கமும் நல்லதா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சர்ச்சுக்கு வர்றோமே, எதற்கு வருகிறோம்? அவர் மேல இருக்கிற அன்பு நிமித்தமா வருகிறோம். பாட்டு பாடுறோமே, எதுக்கு பாடுறோம்? என் கர்த்தரை நான் நேசிக்கிறேன், அதனால நான் பாடுறேன். அவரை ஆராதிக்கிறோமே, எதுக்கு ஆராதிக்கிறோம்? எனக்காக ஜீவனை கொடுத்த, எனக்காக ரத்தம் சிந்தின என் இயேசுவின் மேல எனக்கு இருக்கிற அன்பு என்னை ஆராதிக்க வைக்கிறது, என்னை பாட வைக்கிறது, என்னை காணிக்க கொடுக்க வைக்கிறது, என்னை தசமா கொடுக்க வைக்கிறது, என்னை ஊழியம் செய்ய வைக்கிறது, என்னை பிரசங்கம் பண்ண வைக்கிறது. I love my Jesus. யாரோ ஒருத்தர் பாடுறாங்கன்றதுக்காக நான் பாடுறது இல்லை. என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அதனால நான் பாடுறேன். கர்த்தருக்கு கொடுக்கிறது கூட கட்டாயத்துக்காக இல்லை. என் கர்த்தரை நான் நேசிக்கிறேன், அதனால நான் கொடுக்கிறேன். இந்த இடத்துக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உணர்ச்சி வசப்பட்டு வர்றான். யாரு? நம்மாளு. உணர்ச்சி வசப்பட்டு வந்து செய்யறது ஒரு வாரம் கூட தாங்காதுன்னு கர்த்தருக்கு தெரியும். Emotional obedience will be short-term obedience. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது லைஃப் டைம் obedience. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஜீவகால கீழ்ப்படிதல். என் பின்னால நீ வரணும்னு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டேனா அதுக்கப்புறம் நீ பின்னால பார்க்க கூடாது. உன் மூச்சு நிற்கிற வர இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுவோமா எல்லாரும்? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். Glory, glory. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். Jesus, திரும்பி பார்க்க மாட்டேன். நம்ம சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு சில தீர்மானங்கள் எடுப்போம். தெரியுமா? நம்ம 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 கிறிஸ்தவ உலகத்துல நான் இதுலயே பிறந்து வளர்ந்தாள், இதுலயே பிறந்து வளர்ந்து
இதுலயே ஊறி ஊறுகாய் போட்ட ஆளு. எனக்கு தெரியும். ஜெபத்தை பற்றி ஒரு பிரசங்கம் வந்துருச்சுன்னா ஒரு வாரம் என்ன ஓடும்? ரப்ப பப்ப பப்ப ரப்ப லப்ப ரக்க பரப்ப. ஒரு வாரம் கழிச்சு பேட்டரி இறங்கின மாதிரி. வேதத்தை குறித்து ஒரு பிரசங்கம் கேட்டா ஒரு வாரம் என்ன ஆகும்? ஊழியத்தை பற்றி ஒரு பிரசங்கம் கேட்டா ஒரு வாரம் 10 நாள். நான் பார்த்த ஆளு. அப்புறம் எல்லாம் டவுன் ஆயிடும். கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? எனக்காக என் வார்த்தையை நீ கேட்டு இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்னு உன்னை ஒப்பு கொடுத்து நீ கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டேன்னா ஜீவகாலம் முடிகிற வரைக்கும் கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். Glory. திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். Jesus. திரும்பி பார்க்க மாட்டேன். Jesus, Jesus, Jesus. திரும்பி பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி ஜீவகாலமெல்லாம் கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு பின்னால் செல்லுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த சபையில எழுப்ப போகிறார். இந்த சபையில கர்த்தர் எழுப்பத்தான் போகிறார். அப்படிப்பட்ட கூட்டத்திலே இணைந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நான் ஆண்டவருக்கு பின்னால போறாள். நான் சும்மா இயேசுவிடத்துல வந்து ஏதோ ஒரு நன்மையை பெற்றுட்டு ஒரு விடுதலையை பெற்றுட்டு அப்படியே ஒரு மேலோட்டமான ஒரு மத வாழ்க்கையை வாழ்ற ஆள் கிடையாது. எனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு பின்னாலேயே என் ஜீவகாலம் எல்லாம் நான் போய்கொண்டே இருப்பேன். அவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பேன். லைஃப் டைம் ஒபீடியன்ஸ் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜீவகால கீழ்ப்படிதலை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதலாவது கீழ்ப்படிதல் என்ன? கீழ்ப்படிதல். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது முழுமையான கீழ்ப்படிதல். அரைகுறை கீழ்ப்படிதல், half obedience is disobedience. அரைகுறை கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். உணர்ச்சி வசப்பட்டு கீழ்ப்படிதல் அது குறைந்த கால கீழ்ப்படிதல். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஜீவ கால கீழ்ப்படிதல். நம்பர் 3, அடுத்த வசனத்தை வாசி. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவர், கவனிங்க, சப்ஜெக்ட் அதே சப்ஜெக்ட் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னை, எனக்கு பின்னால வா, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவர், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். அதான் சப்ஜெக்ட், அதே சப்ஜெக்ட், உம்மை பின்பற்றுவேன். ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ரைட். 2 பேர் ஒரே கேட்டகரி, அதனாலதான் 2ஐயும் சேர்த்து வாசித்தேன். 2 நபர்கள். இந்த 2 பேருமே ஆண்டவருக்கு பின்னால வர்றதுக்கு ரெடி. இந்த 2 பேருமே கீழ்ப்படுகிறதுக்கு ரெடி.
கீழ்ப்படியலன்னு சொல்லல. கவனிங்க, இந்த ரெண்டு பேருமே நாங்க கீழ்ப்படிய மாட்டோம்னு சொல்லல, நாங்க பின்னால வர்றோம் தான் சொல்றாங்க, உங்களை பின்பற்றோம் தான் சொல்றாங்க. ஆனா ரெண்டு பேருடைய பிரச்சனை என்னன்னா, கட்டாயம் வர்றோம், கட்டாயம் கீழ்ப்படுகிறோம், ஆனா இன்னைக்கு விட்டுருங்க. இந்த வாரம் விட்டுருங்க, இந்த மாசம் விட்டுருங்க. கீழ்ப்படிதலை தாமதிப்பது கீழ்ப்படியாமைக்கு சமம். Delayed obedience is disobedience. மறுபடி சொல்றேன், delayed obedience is disobedience. கீழ்ப்படிதலை நீங்க தாமதப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா, சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் சொல்லட்டுமா, சாகுற வரைக்கும் நீங்க என்னதான் சொல்ல போறீங்க? சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்க போறீங்க. ஒரு வீட்டுக்கு பேஸ்மெண்ட் மட்டும் போட்டேன்யா, பேஸ்மெண்ட் வரைக்கும் போட்டேன், அதை கட்டி முடிச்சிட்டேன்னா பிரச்சனையே இல்லை, என் பாட்டுக்கு பின்னாலே என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன். கட்டி முடிச்ச பிறகுதானே பிரச்சனையே வரப்போகுது. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காயா, அவளை மட்டும் யார் கையிலையாவது கட்டி கொடுத்துட்டேன்னு வைங்களேன், பிரச்சனையே இல்லை, கோயிலே கதின்னு வந்து உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் தாம்மா பிரச்சனையே வரப்போகுது. ஹலோ, முறைக்கிறீங்களே, தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் பேச பேச, கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிறார். இனியும் நீ தாமதப்படுத்தாதே. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இம்மீடியட் obedience. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது உடனடி கீழ்ப்படிதல். எல்லாரும் சொல்லுங்க, என்ன கீழ்ப்படிதல்? நீங்க அடுத்த மாசம் கீழ்ப்படிஞ்சா போதும்னா கர்த்தர் உங்களோட அடுத்த மாசம் தான் பேசுவார். நீங்க அடுத்த வருஷம் கீழ்ப்படிஞ்சா போதும்னா கர்த்தர் உங்களோட அடுத்த வருஷம் தான் பேசுவார். அவர் இன்னைக்கு பேசுறாருன்னா இன்னைக்கு கீழ்ப்படியும்படி பேசுகிறார், உடனே கீழ்ப்படியும்படி பேசுகிறார். இயேசுவுக்கு பின்னால வருகிறவர்கள் உடனடியாய் கீழ்ப்படுகிறவர்கள். நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன், அப்படி கர்த்தர் பேச பேச உடனடியாக கீழ்ப்படுகிற ஒரு கூட்டத்தை இந்த சபையில் கர்த்தர் எழுப்புகிறார். இந்த சபைக்குள்ள கர்த்தர் எழுப்புகிறார். இம்மீடியட்டாக ஒபே பண்ணுகிற, உடனே ஒபே பண்ணுகிற, உடனே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தர் என்ன சொன்னாலும், கர்த்தர் என்ன பேசினாலும் உடனே கீழ்ப்படுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இங்கே எழுப்புகிறார். ஸோ 3 கீழ்ப்படிதலை சொல்லிட்டேன். இயேசுவுக்கு பின்னால் வரணும்னா இந்த 3 கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். நம்பர் 1 என்ன? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. முழுமையான கீழ்ப்படிதல். அறகுறையா இருக்காதீங்க. கர்த்தர் கூப்பிடுறார், அறகுறையா இருக்காதீங்க, அறகுறை கீழ்ப்படிதலுக்குள்ள இருக்காதீங்க, முழுமையா கீழ்ப்படி. நம்பர் 2, ஜீவகாலமெல்லாம் கீழ்ப்படிங்க. என்ன வந்தாலும் சரி, கீழ்ப்படிய முடியாதபடி என்ன வந்தாலும் தரமான தீர்மானம் எடுத்து அதுல நில்லுங்க. 3வது, தாமதப்படுத்தாதீங்க. டோன்ட் டிலே. கர்த்தர் பேசுகிற வார்த்தை, கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க தாமதப்படுத்தாதீங்க, உடனே கீழ்ப்படிங்க. உடனடி கீழ்ப்படிதல். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, பாஸ்டர் கீழ்ப்படிங்க கீழ்ப்படிங்க கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டீங்களே, நாங்கள் எதுக்கு கீழ்ப்படியணும்? நாங்கள் கீழ்ப்படுகிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அதை சொல்லாமலா போவேன்? அதை சொல்லாமல் போக மாட்டேன், கட்டாயம் அதை சொல்லிட்டு தான் போவேன்.
நீங்க எல்லாரும் எதுக்கு கீழ்ப்படியணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்னு ஒன்றை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட போறேன். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? கேட்கறதுக்கு ரெடியா? கேட்கறதுக்கு ரெடினா பேசுறதுக்கு அவர் ரெடி, சொல்றதுக்கு அவர் ரெடி. கீழ்ப்படிய ரெடியா இருக்கீங்களா? கேட்க ரெடியா இருக்கீங்களான்றதை விட கேட்டு கீழ்ப்படிய ரெடியா இருக்கீங்களா? நீங்க சொன்ன ஆமேன கர்த்தர் கேட்டிருக்கார். பழைய ஏற்பாட்டில் கீழ்ப்படிவதற்காக கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்தார். எத்தனை பிரமாணம் கொடுத்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனைமா? வெரி குட்மா, சூப்பரா பதில் சொல்றீங்கம்மா. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்த கற்பனை 613 கற்பனைகளை கர்த்தர் கொடுத்தார். 613. எத்தனை? 613 கற்பனை பழைய ஏற்பாட்டில். அதெல்லாம் கீழ்ப்படிஞ்சாதான் அவன் நீதிமான் ஆக முடியும். அதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். ஆனால் ஒருத்தனும் கீழ்ப்படிய முடியலை. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அது வேற சப்ஜெக்ட், அதுக்குள்ள நம்ம போக வேணாம். இப்ப இந்த 613ஐயும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? 613 சுருக்கி எத்தனை ஆக்குனாரு? 2 கற்பனை. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 2 கற்பனை. என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. நம்பர் 1. நம்பர் 2 என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது 2ஆம் கற்பனை. இத சொல்லிட்டு இயேசு சொல்லுறார், இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 கற்பனைக்கு ஒரு ஆளு கீழ்ப்படிஞ்சா 613க்கும் கீழ்ப்படிஞ்சதாக அர்த்தம். பரலோகம் அப்படி எடுத்துக்கிறது. இந்த 2க்கு கீழ்ப்படிஞ்சா போதும். தேவனை அன்பு செய், மற்றவங்களை அன்பு செய். தேவனை நேசி, மற்றவர்களை நேசி. ஆவிக்குரிய மக்களுக்கு என்னன்னா, நமக்கு உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். நமக்கு என்னன்னா ஒரு விதமான ஒரு நம்மை அறியாத ஒரு திருப்தி வந்துருச்சு. என்ன திருப்தி வந்துருச்சு? மற்றவங்களை மாதிரி நான் இல்லை, அவங்கெல்லாம் பாவம் செய்கிறாங்க, அவங்கெல்லாம் அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, நாங்கள்லாம் அப்படி என்ன செய்கிறதில்ல, பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு திருப்தி. இந்த திருப்தியே அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய இளைப்பாறுதலை அனுபவிக்க விடாம தடுத்து கொண்டிருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நமக்கே ஒரு திருப்தி, நாங்கள்லாம் அதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம், அந்த பாவம் செய்ய மாட்டோம், இந்த பாவம் செய்ய மாட்டோம், நாங்கள் பெட்டர், மற்றவங்களை விட நாங்கள் பெட்டர். நம்ம என்ன செய்யாமல் இருக்கிறோன்றதுலேயே நமக்கு ஒரு பெரிய திருப்தி. அதான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசியும் ஒரு அவிசுவாசியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ஒரு அவிசுவாசி, அந்த 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 அவிசுவாசி தன்னுடைய நண்பராகிய ஃப்ரெண்டு அந்த விசுவாசிகிட்ட கேட்டாராம், நீ உன்னை கிறிஸ்தவன்றியே, நீ உன்னை கிறிஸ்தவன் சொல்றியே, எதனால நீ உன்னை கிறிஸ்தவன்ற? உங்களை யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? எதனால நீங்க கிறிஸ்தவங்க? உங்களை மாதிரியே அவனும் முடிச்சானா. அந்த விசுவாசி இருக்கானே, உங்களை மாதிரியே திடீர்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல? திடீர்னு ஒரு கேள்வி கேட்டா எதனால நீ கிறிஸ்தவன்னா எப்படி பதில் சொல்றது தெரியல. ஆனா என்ன சொல்லிதான் ஆகணும், பதில் சொல்லிதான் ஆகணும். யோசித்துட்டு பதில் சொன்னானா, நீ சொல்றான் பாருங்க, நீங்கெல்லாம் சிகரெட்டு குடிப்பீங்க, நாங்கெல்லாம் சிகரெட்டு குடிக்க மாட்டோம். நீங்கெல்லாம் சாராயம் குடிப்பீங்க, நாங்கெல்லாம் சாராயம் குடிக்க மாட்டோம்.
நீங்கள்லாம் சினிமா பார்ப்பீங்க, நாங்கள்லாம் சினிமா பார்க்க மாட்டோம். நீங்கள்லாம் பொய் சொல்லுவீங்க, நாங்கள்லாம் பொய் சொல்ல மாட்டோம். அதனால நாங்கள் யாரு? இதெல்லாம் நாங்கள், நீங்கள் செய்கிறதெல்லாம் நாங்கள் செய்கிறதில்ல, அதனால நாங்கள் கிறிஸ்தவ. உடனே அவிசுவாசி சொன்னாராம், அந்த ஃப்ரெண்டு சொன்னாராம், எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோம். அந்த நாய்க்குட்டிக்கு பேர் பப்பி. அந்த பப்பி இது வரைக்கும் ஒரு சிகரெட்டு கூட குடிச்சதில்லை. அந்த பப்பி இது வரைக்கும் சாராயம் குடிச்சதே. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. நான் உங்களை பற்றி சொல்லலைங்க, பப்பியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். பப்பி இது வரைக்கும் என்ன குடிச்சதில்லை? சாராயம் குடிச்சதில்லை. பப்பி இது வரைக்கும் நாங்கள்லாம் குடும்பத்தோட வீட்டுக்குள்ளே டிவியில் சினிமா பார்த்தாலும் பப்பி இது வரைக்கும் ஒரு சினிமா கூட என்ன செஞ்சதில்லை? பார்த்ததில்லை. பப்பி பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் வாயை திறந்து ஒரு பொய் கூட. அந்த பப்பிக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ஆமோஸ் தாண்டா நீயே. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க. முடிஞ்சோடனே என்னை பார்த்துட்டு போடா, சரியா? சரி. பப்பிக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? சிந்திக்கும்படி விரும்புகிறேன். இந்த கேள்வியை சிந்திக்கும்படி. ஏன்னா நமக்குள்ள நம்மை அறியாத ஒரு திருப்தி வருது. What we are not doing is not important. What we are doing for Christ is important. நாம் என்ன செய்யாமல் இருக்கிறோம் என்கிறது முக்கியம் அல்ல, கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம். உன்னை அழைத்த கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு விடுதலை கொடுத்த கிறிஸ்துவுக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னை மீட்டு கொண்ட கிறிஸ்துவுக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒரு மதத்தில் இருக்கிறியா? ஒரு மத வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறாயா? ஒரு மத சடங்கை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறியா? அல்லது இந்த கிறிஸ்து எனக்காக கடை சொட்டு ரத்தத்தையும் சிந்தின கிறிஸ்துவுக்காக நான் இந்த உலகத்தில் ஏதாவது செய்யணுன்ற அந்த துடிப்பு, அந்த வைராக்கியம், அந்த ஒரு வாஞ்சை உனக்குள்ள இருக்குதா? இப்போ கவனிங்க. 613 எத்தனை ஆக்குனார் இயேசு? 2 ஆக்குனாரா? இன்னைக்கு போனா போகுதுன்னு பெராக்கா திருச்சபை மக்களுக்காக நான் அந்த 2 ஒன்னாக்க போறேன். அந்த 2 செஞ்சா 613 செஞ்ச மாதிரி. இப்ப நான் சொல்ற 1 செஞ்சா அந்த 2 செஞ்ச மாதிரி. அந்த 1 வேணுமா? சொல்லவா வேணாமா? நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா சொல்றேன், இல்லைன்னா என் ஆத்மாவே சொல்லுங்க. சொல்லவா வேண்டாமா? சொல்லட்டுமா? சரி, சொல்றேன். செய்வீங்களா? கீழ்ப்படிவீங்களா? சத்தம் குறையுது. நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? முதல்ல சொல்லுங்க. அதை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? பார்த்துக்கிறோம், கேட்டுக்கிறோம். அது முடிஞ்சா என்ன பண்றோம்? கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, செய்வியா? சொல்றேன். செய்வியா? செய்வீங்களா? கீழ்ப்படிவீங்களா? இப்போ இந்த 1 செஞ்சா, நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, இது எல்லாரோட கர்த்தர் பேச விரும்புறார். இந்த 1 செஞ்சா நீங்க 2 நிறைவேற்றுவீங்க. இந்த 1 நீங்க நிறைவேற்றினீங்கன்னா, இந்த ஒரு காரியத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா 2 நிறைவேற்றுவீங்க. 2 நிறைவேற்றுகிறதாக பரலோகம் எடுத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட 1 நான் சொல்ல போறேன். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு கர்த்தர் பேசுகிறார். பெரியவர்கள், சின்னவர்கள், வாலிபர்கள், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, எல்லாரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். இந்த ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிய உன்னை ஒப்பு கொடுத்தால், இந்த ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா அந்த 2 நிறைவேற்றுவாய். இங்க இருக்கிற
அத்தனை பேருக்கும் சொல்லப்பட்டது இது. இங்க இருக்கிற அத்தனை பேரும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? எந்த ஒன்றை செஞ்சா அந்த ரெண்டையும் நீங்க நிறைவேற்றுவீங்க தெரியுமா? எந்த ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சா அந்த ரெண்டையும் நிறைவேற்றுவீங்க தெரியுமா? ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம் இங்க இருக்கிற அத்தனை பேரும் செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்க முன்னால இருந்து பின்னால வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் அழைக்கிறார். ஏன்னா ஆத்துமாவை ஆதாயப்படுத்துற ஆளுதான் கர்த்தரையும் நேசிக்கிறான், மனிதனையும் நேசிக்கிறான். ஏன்னா யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டப்போ அவன் என்ன சொன்னான்? இங்க இருக்கிற எல்லார காட்டிலும் உங்களை நான் அதிகமா நேசிக்கிறேன் ஆண்டவரே, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அப்படின்னு அவன் சொன்ன உடனே ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என்னிடத்துல நீ அன்பு வெறும் வாயில சொல்லிக்கிட்டு இருக்காத, வெறும் பாட்டுல சொல்லாத. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஏன்னா ஆத்துமாக்களை தேடி போகிறவன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் கர்த்தரை நேசிக்கிறான், கர்த்தர் மேல அன்பு செலுத்துகிறான், கிறிஸ்துவை நேசிக்கிறான். கிறிஸ்துவை நேசிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த ஆத்துமாவையும் நேசிக்கிறான், அந்த மனுஷனையும் நேசிக்கிறான். கீழ்ப்படுகிறதுக்கு உன்னை அழைக்கிறார். கீழ்ப்படுகிறதுக்கு உன்னை அழைக்கிறார். இப்போ ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு நான் முடியும் போது பதில் சொல்றேன்னு சொன்னேன். என்ன கேள்வின்னு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு ஏன் சமாதானம் இல்லை? பதில் சொல்லட்டுமா? நான் பல இடங்களுக்கு போய், பல சபைகளுக்கு போய், பல விசுவாசிகளை சந்தித்த பொழுது என்னுடைய உள்ளத்தில் இந்த ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவரே உண்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையா வர்றாங்களே, எத்தனையோ வருஷமா உங்களுடைய சமூகத்தில் வர்றாங்க, ஆனா இன்னும் கண்ணீர், இன்னும் வேதனை, இன்னும் துன்பம், இன்னும் இளைப்பாறுதல் இல்லை, சமாதானம் இல்லைன்னு இருக்கிறாங்களே ஆண்டவரே. நீங்க மத்தேயு 11:28 சொன்னீங்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீங்களே, அந்த இளைப்பாறுதல் எங்க போச்சு? இந்த மக்களிடத்துல ஏன் இளைப்பாறுதல் இல்லாம போச்சு? why lord, why lord, what happened? என்ன நடந்துச்சு ஆண்டவரே அப்படின்னு ஒரு நாள் வேதத்தை திறந்து அந்த வசனத்தை வாசித்துக்கிட்டே ஆண்டவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், அடுத்த வசனத்தை வாசி, அந்த வசனத்துல பதில் இருக்குன்னாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது மட்டுமே உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்பொழுது? நீங்களே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அந்த வசனத்தின்படி சொல்லுங்க. எப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும்? என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்க மேல நுகம்னா என்னங்க? பாரம். அந்த நுகத்தடினா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? நுகத்தடின்னு சொல்லுவாங்க. என்னது? இந்த மாடு வச்சு உழுவாங்கல்ல, ஏர் மாடு உழுவாங்கல்ல, நிலத்தை உழும்போது 2 மாட்டை வச்சு உழும்போது அந்த 2 மாட்டினுடைய கழுத்துலையும் ஒரு உடன் பீஸ், அந்த மரக்கட்டை ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கழுத்துல 2 மாட்டினுடைய கழுத்துல போட்ட அந்த கட்டைக்கு பேர் தான் நுகத்தடி.
இப்ப கர்த்தர் சொல்றாரு, நுகத்தொடியினுடைய ஒரு நுனி, ஒரு முனை என் கழுத்துல இருக்கு, இன்னொரு முனைய உன் கழுத்துல நீ வாங்கிக்கிற ஆயத்தமா இருக்கிறியா? ஆண்டவரை பார்த்து, நீங்க சுமக்கிற பாரம் என்ன ஆண்டவரே? நீங்க சுமக்கிற சுமை என்ன ஆண்டவரே? உங்க கழுத்துல கிடக்கிற அந்த சுமை என்ன சுமை ஆண்டவரேன்னு கேட்டா, ஆண்டவர் சொல்றார், 800 கோடி மக்களுக்காகவும் நான் ரத்தம் சிந்தி இருக்க, 800 கோடி மக்களுக்காகவும் என் உயிரை நான் கொடுத்திருக்க, அது தெரியாமல் ஒவ்வொரு நாளும் 1000 ஜனங்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. என் அன்பு தெரியாம, இந்த சிலுவையின் அன்பு தெரியாம, இந்த கல்வாரியின் அன்பு தெரியாம, நான் கொடுக்கிற இளைப்பாறுதல் என்னன்னு தெரியாம, நான் கொடுக்கிற விடுதலை என்னன்னு தெரியாம இந்த நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. அவர்களை நினைக்கும் பொழுது, அவர்களை பார்க்கும் பொழுது, அதுதான் என்னுடைய பாரம். இந்த என்னுடைய பாரத்தை நீ சுமக்க ஆயத்தமா இருக்கிறியா? இந்த என்னுடைய சுமைய நீ சுமக்க ஆயத்தமா இருக்கிறியா? இந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறியா? நாம் பார்க்கிற ரட்சிக்கப்படாத ஆத்துமாவை பார்த்து ஜெபிக்கிறதோட அந்த ஆத்துமாவுக்கு ஒரு வார்த்தை இயேசு நல்லவர்னு சொல்றதுக்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா? எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியாதனாலும் அட்லீஸ்ட் என் கூட வாங்க, இந்த சபைக்கு வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை தொடுவார்னு சொல்லி அவங்களை கூட்டு வர நீ ஆயத்தமா இருக்கிறியா? அந்த பாரத்தை நீ சுமக்க ஆயத்தமா இருக்கிறியா? நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம பாரமே பெரிய பாரமா இருக்கு, நம்ம சுமையே பெரிய சுமையா இருக்குதே, நம்ம குடும்ப சுமையே பெரிய சுமையா இருக்குதே, நம்ம பிள்ளைகளின் சுமையே பெரிய சுமையா இருக்குதே. கர்த்தர் சொல்றாரு, உன் சுமையை நீ சுமக்க முடியாது மகளே, உன் பாரத்தை நீ சுமக்க முடியாது மகனே, உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு. இன்னைக்கு ஜெபிக்க போறோம், இது முடிஞ்சோடனே ஜெபிக்க போறோம். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போறார். கவனிங்க, கர்த்தர் ஒரு மிரக்கல் பண்ண போறார். என்ன மிரக்கல் பண்ண போறார் தெரியுமா? உங்க பாரத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவர் பாரத்தை உங்க தலை மேல, உங்க உள்ளத்துல, உங்க தோள்ல வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அவர் பாரத்தை சுமக்க ரெடி? உங்க பாரத்தை அவர்கிட்ட கொடுத்துருவீங்களா? இன்னைக்கு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு சொல்லிட்டாரே. சொன்ன பிறகும் நீயே உட்காந்து சுமந்துகிட்டு இருக்கிறியே, வருஷக்கணக்கா சுமக்கிறியே, வருஷக்கணக்கா பாரப்படுறியே, வருஷக்கணக்கா அழுதுகிட்டு இருக்கிறியே. எத்தனை நாளுக்கு நீ அழ போகிறாய்? எத்தனை நாளைக்கு நீ கண்ணீர் வடிக்க போகிறாய்? எத்தனை நாளைக்கு நீ சுமந்து கொண்டிருக்க போகிறாய்? கர்த்தர் கேட்கிறார், உன் கவலை, உன் பாரம், உன்னுடைய எல்லாவற்றையும் என் மேல வை, என் பாரத்தை உனக்கு நான் கொடுப்பேன். அப்படி நீ சுமக்கும் பொழுது அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எத்தனை பேர் அந்த இளைப்பாறுதல் அனுபவிக்க இப்ப ஆயத்தமா இருக்கிறீங்க? அநேகர் பல வருடங்கள் ஆகியும் இன்னும் அந்த சுமையை சுமக்கல, இன்னும் அந்த பாரத்தை சுமக்கல. நீ உனக்காகவே வந்துட்டு, உன் குடும்பத்துக்காகவே வந்துட்டு, உன் தேவைக்காகவே வந்துட்டு, அதை மாத்திரமே யோசித்துட்டு, அதுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு, அதுக்காகவே உபவாசம் இருந்துட்டு காலமெல்லாம் போகாத. கர்த்தர் அதை தீர்க்க இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், உன் மேல அன்புள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய சுமையை அவர் சுமந்து கொண்டு உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய இன்றைக்கும் இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவர் சொல்றாரு, அந்த சுமையை என்கிட்ட கொடுத்துரு. ஏன் சுமையை நீ சுமக்க ஆயத்தமா இருக்கிறியா? ஏன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்ற நாள் முழுவதும் ஏதாவது ஒரு சுமை, ஏதாவது ஒரு பாரம், ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உபத்திரம் வந்துகிட்டு தான் இருக்கும். அது வர 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 அதை தூக்கி ஆட்ட கொடுக்கணும், கத்தட்ட கொடுக்கணும், ஆண்டவர் மேல வைக்கணும். ஆண்டவரே, உங்க பாரத்தை சுமக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே, உங்க நுகத்தை, உங்க சுமைய நான் சுமக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே, அப்படி சொல்லுவீங்களா? அதனாலதான் இயேசு சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். எல்லாம் ஒரே லைன்ல கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எல்லாம் ஒரே காரியத்தை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த சுமையை சுமக்க நீ ஆயத்தமா?
அந்த சுமைய சுமக்க நீ ஆயத்தமா சகோதரனே? அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ரட்சிக்கப்பட்ட அநேகர், இயேசுவை ஏற்றுக்கொண்ட கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் இந்த கர்த்தருடைய பாரத்தை சுமக்கல. அதனால வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். கடமைக்கு சர்ச்சுக்கு வர்றாங்க, கடமைக்கு பாட்டு பாடுறாங்க, கடமைக்கு காணிக்க கொடுக்குறாங்க. ஆனால் கிறிஸ்துவினுடைய அந்த சுமையை இன்னும் சுமக்கல, கிறிஸ்துவினுடைய அன்பை இன்னும் சுமக்கல. முன்னால இருந்து பின்னால வரைக்கும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த சென்னை பட்டணத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம். ஆண்டவர் இன்னும் பல ஆயிரங்களை, பல லட்சங்களை இந்த சபைக்குள்ள உங்க மூலமா கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். உங்க மூலமா கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உன் பாரத்தை நீ சுமக்க முடியாது, உன்னுடைய சுமையை சுமக்க முடியாது. அவர் பார்த்துக்கிடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. பாடும்போதே வச்சிருங்க. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், அரபலரப சகதலரப ரமலரப தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, கலங்கி தவிக்க மாட்டே, அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் கர்த்தர்ட்ட வைங்க. எவ்வளவு பெரிய சுமையா இருந்தாலும் அவர் மேல வைங்க. அவரை போல சுமை தாங்கி இந்த உலகத்துல யாரும் கிடையாது. நீங்க கவலைப்படுறதுனால ஏதாவது அற்புதம் நடந்திருக்குதா சொல்லுங்க? அழுதேன் பிரதர், அற்புதம் நடந்துருச்சு. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், அற்புதம் நடந்துருச்சு. ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, அப்படி கவலைப்பட்டே அற்புதம் நடந்தா இப்படி ஒரு கோயில் தேவையில்லை, இப்படி ஒரு ஆராதனை தேவையில்லை, இப்படி ஒரு பிரசங்கம் தேவையில்லை. பேசாம என்ன பண்ணிடலான்னா, உங்களுக்கு பிரச்சனையா, உங்களுக்கு போராட்டமா, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலையா, சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, வாங்க எல்லாரும் சேர்ந்து அழுவோம். அழுகை பெருவிழா. காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? அழப்போகிறோம். மைக்க பிடித்து அழுகிறவர் பாஸ்டர் ஜெபராஜ். அவர் வந்து அழுவார். அவரோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? அழுவோம். அழுகிறதுனால ஒன்று கர்த்தரே சொல்லிட்டாருங்க, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன்னுடைய சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். இப்ப கவலையை தூக்கி அவர் மேல வைக்க போறீங்க இயேசுவின் நாமத்துல. நிறைய பாரத்தோட உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்க பாரத்தை எல்லாம் பிடுங்கி எடுத்து அவர் மேல வைக்க ஆண்டவரே அந்த அற்புதத்தை செய்ய போறார். அந்த பாரத்தை அவர் மேல வச்சுட்டு அவருடைய பாரத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறார். ஜெபிப்பது வேறு, பாரத்தோடு ஜெபிப்பது வேறு. கவனிங்க, ஜெபிப்பது வேறு, பாரம் நிறைந்தவர்களாய் ஜெபிப்பது, அவருடைய பாரம் நிறைந்தவர்களாய் ஜெபிக்கிறது வேற. இன்னைக்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் இங்க இருக்கிற உண்மையை அர்ப்பணிக்கிற ஒரு சிலருக்கு கர்த்தர் செய்ய போறார்.
இனி நீங்க முழங்கால நின்னீங்கன்னா கண்ணீர் இல்லாம உங்களால ஜெபிக்க முடியாது. ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோட தான் ஜெபிப்பீங்க. உங்களை அறியாமலே அந்த கண்ணீர் வரும். ஏன்னா ஆவியானவரே அந்த உங்களுக்குள்ள இருந்து பாரப்பட விரும்புகிறார். ஆவியானவரே உங்களுக்குள்ள இருந்து அழுது ஜெபிக்க விரும்புகிறார். அவர் ஆவியா இருக்கிறதுனால அவரே எல்லாத்தையும் செய்ய முடியாது இந்த பூமியில. அவர் அழணும்னா நம்ம வேணும். அவர் கண்ணீர் வடிக்கணும்னா ஒரு ஆள் வேணும், நம்ம வேணும். ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா ஆவியானவரே போய் சொல்ல மாட்டார், நம்ம வேணும். ஒரு ஆளுக்கு அவருடைய அன்பை காமிக்கணும்னா ஆவியா இருக்கிற அவர் நேரா போய் காமிக்க மாட்டார், ஒரு ஆள் வேணும். நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு அந்த தேவ அன்பை காமிக்கிறதுக்கு யாரோ ஒரு நபரை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். ஒரு தாயை உபயோகப்படுத்தினார், ஒரு ஊழியரை உபயோகப்படுத்தினார், ஒரு அண்ணனை உபயோகப்படுத்தினார், ஒரு அக்காவை, யாரோ ஒருத்தரை கர்த்தர் உபயோகப்படுத்திதான் இன்னைக்கு நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், அதுபோல மற்றவர்களுக்கு உன்னை நான் உபயோகப்படுத்த விரும்புகிறேன். Are you ready? Are you ready? நான் வேதாகம கல்லூரியில் படிச்சு இதை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் ஒன்று போட்டாங்க. ஒரு ஸ்கிட்னா தெரியல, குறு நாடகம். அந்த ஸ்கிட்டில் என்னன்னா, ஒரு வாலிபன் மரித்து பரலோகம் போறான். ஒரு வாலிபன் மரித்து பரலோகம் போறான். இட்ஸ் a skit. அவன் பரலோகத்தின் வாசலுக்கு போறான். தூதன் உட்கார்ந்து இருக்கிறான். பரலோகத்தின் வாசல் மூடி இருக்குது. இவன் போய் தூதன்ட்ட கேட்கிறான், நான் வந்து பரலோகத்துக்குள்ள போகணும். தூதன் சொல்றான், தம்பி, இந்த பரலோகத்துக்குள்ள போகணும்னா உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருந்தா தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். உன் பேர் என்னன்னு சொல்லு, நான் ஜீவ புஸ்தகத்தை திறந்து பார்க்கிறேன். உன் பேர் இருந்தா நீ பரலோகத்துக்கு போயிடலாம். ஜீவ புஸ்தகத்தை திறந்தான். இவன் பேரை சொன்னான். என் பேரு சுரேஷ் என்று சொன்னான். ஜீவ புஸ்தகத்தை திறந்த உடனே திறந்து பார்க்கும்போது இந்த சுரேஷோடைய பேர் அதுல இருந்தது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருந்துச்சு. தூதன் சந்தோஷமா சொன்னான், தம்பி, உன் பேர் இந்த புஸ்தகத்தில் இருக்குப்பா, நீ தாராளமா உள்ள போ. இந்த பரலோகத்தின் வாசலை இப்ப திறந்துருவாங்க, நீ உள்ள போ. இவன் சந்தோஷமா உள்ள போனான். உள்ள போய் அவன் போய் கொஞ்ச நேரத்துல இன்னொரு வாலிபன் வந்தான். இன்னொரு வாலிபன் வருகிறான். அவனும் வந்து தூதன்ட்ட சொல்றான், நான் பரலோகத்துக்குள்ள போகணும். தூதன் சொன்னான், இந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இருந்தாதான் நீ பரலோகத்துக்குள்ள போக முடியும். உன் பேரை சொல்லு. அவன் சொன்னான், என் பேர் ரமேஷ். உடனே தூதன் ஜீவ புத்தகத்தை திறந்து அவன் பேர் இருக்குதான்னு பார்த்தான். ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய பேர் இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேர் இல்லை, ரமேஷ் பேர் இல்லை. அவன் தூதன் சொன்னான், உன் பேர் இல்லப்பா, நீ எங்க போக முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த தெரியுதே நரகம், அந்த நரகத்துல கொண்டு போய் உன்னை தூதர்கள் போட்டுருவாங்க. இவன் திரும்பி பார்க்கிறான், நரகத்தை பார்க்கிறான், எரிந்து கொண்டிருக்கிறது, அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கு. அவன் அதை பார்த்தவனே சொல்றான், ஐயோ, நான் அங்க போக முடியாது, அங்க நான் போக மாட்டேன், நான் பரலோகத்துக்குள்ள தான் போகணும். தேவதூதன் சொன்னா, போக முடியாது. இவன் கேட்டான், ஏன் போக முடியாது? நான் போறதுக்கு இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். தேவதூதன் சொன்னா, இப்ப நீ ஒண்ணும் செய்ய முடியாது. நீ பூமியில் இருக்கும் பொழுதே பூமியில உனக்காக வந்து, பூமியில உனக்காக மரித்து, பூமியில உனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை நீ உன் உள்ளத்திலே ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருந்தாதான் உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அப்பதான் நீ உள்ள போக முடியும். இதை தூதன் சொன்ன உடனே இந்த ரமேஷ் கதறி 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 அழுதான். அழுது கொண்டே உள்ள இருக்கிறது சுரேஷை பார்த்தான்.
சுரேஷ் இவனுடைய நண்பன், இவனுடைய ஃப்ரெண்டு. இங்க வெளியே இருந்து அவன் கத்துறான். சுரேஷ் இந்த பக்கம் திரும்புறான். அவன் சத்தத்தை கேட்டோடனே இந்த பக்கம் திரும்பி இவனை பார்க்கறான். இந்த ரமேஷ் கத்துறான், டேய் சுரேஷ், டேய் சுரேஷ், நம்ம ரெண்டு பேரும் எத்தனையோ வருஷம் ஒரே பெஞ்சில் உட்கார்ந்தோமேடா, ஒன்னா படிச்சோமே, எத்தனை பாடத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், எத்தனை மணி நேரங்கள் நம்ம செலவழிச்சோம் ஒன்னா. ஒரே ஒரு முறை கூட இந்த இயேசு நல்லவர்னு எனக்கு சொல்லலையே, இந்த இயேசு எனக்காகத்தான் மரித்தார்னு எனக்கு சொல்லலையேடா. சொல்லி இருந்தா நானும் உள்ள வந்திருப்பேனே. கதறுகிறான், அழுகிறான். சுரேஷுடைய கண்கள்லையும் தாரதாரையா கண்ணீர் ஓடுகிறது. அவனை தூக்கி நரகத்துல போடுறாங்க. அடுத்து ஒரு வயசான பாட்டியம்மா வர்றாங்க. அந்த பாட்டியம்மா பேரும் ஜீவ புஸ்தகத்துல இல்லை. அந்த பாட்டியம்மா பேரும் ஜீவ புஸ்தகத்துல இல்லை. ஆனா உள்ள இருக்கிற சுரேஷை பார்க்கறாங்க. சுரேஷை பார்த்து சொல்றாங்க, தம்பி, நீ டெய்லி என் கடையில தானே வந்து காய் வாங்குவ, நான் தானே உனக்கு காய் கொடுத்தேன், உன்னை எனக்கு நல்லா தெரியுமே, டெய்லி வருவையே, ஒரு நாள் கூட, ஒரு முறை கூட இந்த இயேசுவை பற்றி எனக்கு சொல்லலையே தம்பி. கண்ல இருந்து தாரதாரையா கண்ணீர். சுரேஷ் கண்கள்லையும் கண்ணீர். அந்த அம்மாவையும் தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 வயசு பையன் வர்றான். அவன் பேரும் இல்லை. அவனும் உள்ள இருக்கிற சுரேஷை பார்க்கறான். சுரேஷ் அங்கிள், சுரேஷ் அங்கிள், எனக்கு டியூஷன்லாம் சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்க, என் கூட கேரம் போர்டெல்லாம் விளையாண்டீங்க, ஆனா இந்த இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லலையே. தாரதாரையா கண்ணீர். சுரேஷுடைய கண்களையும் கண்ணீர். இதுவரைக்கும் கேட் பக்கம் திரும்பி கொண்டிருந்த சுரேஷ் இப்ப அப்படியே பரலோகத்தின் பக்கம் திரும்புறான். திரும்பினா உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அவருடைய முகத்தை ஏறிட்டு பார்க்கறதுக்கு இவனுக்கு துணிவில்லை. அதை இதை வச்சுக்கிட்டு பார்க்கறான். பார்த்தா இயேசுடைய கண்களையும் கண்ணீர் தரதரையா ஓடுது. அவர் சொன்னார், சுரேஷ், நீ என்னை பற்றி தான் அவங்க கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லல, அட்லீஸ்ட் அவங்கள பற்றி என்கிட்டயாவது நீ ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கலாமே, அவங்களுக்காக பரிந்து பேசி இருக்கலாமே. வெட்கத்தோடு தலையை கீழே குனிந்து கொண்டான். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னுடைய உறவினர்கள் எத்தனை பேர் இன்னும் இந்த கல்வாரியின் அன்பு தெரியாமல் இருக்கிறார்கள்? உன்னுடைய நண்பர்கள் எத்தனை பேர் இன்னும் இந்த சிலுவையின் அன்பு தெரியாமல் இருக்கிறார்? நீ எத்தனை பேரோடு நீ பழகி கொண்டிருக்கிறாய்? நீ பழகுகிற எத்தனை பேர் இன்னும் இந்த இயேசுவை அறியாம இருக்கிறார்? அவங்களுக்காக ஒரு முறையாவது நீ ஜெபம் பண்ணி இருக்கிறியா? அவங்களுக்காக ஒரு முறையாவது ஆண்டவரிடத்துல பரிந்து பேசி இருக்கிறியா? அவர்களிடத்துல ஒரு தடவையாவது இந்த இயேசு நல்லவர்னு சொல்லி இருக்கிறியா? உன்னுடைய பாரமும் உன்னுடைய சுமையும் தான பெரிய சுமையா இருக்குது.
இப்ப கர்த்தர் அந்த சுமையை எடுத்துட்டு அவருடைய சுமையை உனக்குள்ள வைக்க விரும்புறார். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, என் சுமையை கொடுத்துடுறேன்ப்பா, என் பாரத்தை கொடுத்துடுறேன்ப்பா, என் பாரத்தை என்னால இனிமேல் சுமக்க முடியாது, என் பாரத்தை உங்க மேல வச்சிடுறேன் ஆண்டவரே. உங்க பாரத்தை எனக்குள்ள, உம்முடைய பாரத்தினால் என் உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய சுமையை நான் சுமக்க ஆயத்தமா இருக்கிறேன். அநேக வாலிபர்களுக்குள்ள இந்த வயதிலேயே அந்த பாரத்தை கர்த்தர் போடும்படி விரும்புறார். தங்கச்சி, உனக்குள்ள கர்த்தர் அந்த பாரத்தை போட விரும்புறார். தம்பி, உனக்குள்ள அந்த பாரத்தை போட விரும்புறார். எனக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது, சிலருக்குள்ள அந்த பாரத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் போட விரும்புகிறார். ரிசீவ் பண்ணிக்கோ, இந்த நேரத்துல ரிசீவ் பண்ணிக்கோ. பின்னால இருக்கிற, முன்னால இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் ரிசீவ் பண்ணு. உன் பாரத்தை அவர்கிட்ட கொடு, உன் சுமையை அவர்கிட்ட கொடுத்துரு, உன் சுமையை அவர்கிட்ட கொடுத்துரு. மகனே, நான் வாங்கிக்கிறேன், கர்த்தர் ரெடியா இருக்கிறார். மகளே, நான் வாங்கிக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன், கொடுத்துரு. என் பாரத்தை நீ சுமக்க ஆயத்தமா இருக்கிறியா? என் சுமையை சுமக்க ஆயத்தமா இருக்கிறியா? நம்ம கண்ணு முன்னால எத்தனை பேர் அழிந்து 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 அந்த நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார். உன்னோட தான் கர்த்தர் பேசுறார். சகோதரியே, உன்னோட தான் கர்த்தர் பேசுறார். சகோதரனே, உன்னோட தான் கர்த்தர் பேசுறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளின் காலை வேளையில கர்த்தர் அவருடைய அன்பை, அவருடைய பாரத்தை, அவருடைய சுமையை உன் மேல வைக்க விரும்புறார். எல்லாரும் வாயை திறந்து, ஒருத்தர் அமைதியா இருக்க வேண்டாம். ஆண்டவரே, அந்த சுமையை எனக்கு தாங்க, என் சுமையை நான் கொடுத்துறேன், என் குடும்ப சுமையை நான் கொடுத்துறேன், என் பிள்ளைகளை குறித்த பாரத்தை நான் கொடுத்துறேன். உங்க பாரத்தினால என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. கேள், ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார், ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார், ஆண்டவருடைய பாரத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். இங்க நிக்கிற அத்தனை பேரையும் நிரப்பிடுங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பாரத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்தின் பாரத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய சுமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த சுவிசேஷ பாரம், அந்த சுவிசேஷ பாரம் இங்க உட்கார்ந்து நின்று கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நிரப்புவதாக, நிரப்புவதாக. ஒரு பரிந்து பேசுகிற ஆவி உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக பரிந்து பேசுகிற ஆவி உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். எல்லாரும் சொல்லுங்க, உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப ஆவியால் நிரப்பும், ஜெப ஆவியாலே நிரப்பும். இந்த 21 நாள் மாத்திரம் இல்ல, என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப ஆவியாலே நிரப்பும். எல்லாரும் சொல்லுவோம், ஆராதனை. Yes, Holy Spirit, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அன்பரே
பஹோஷே கதல ரமலரகபதல ஷிமமரகோ அன்பரேசு பரகதலரபா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். எத்தனை பேர் கேட்குறீங்க ஆண்டவரே சுமையா மாறட்டும் ஐயா. இங்க நிக்கிற அத்தனை பேருக்கு மாறட்டும் ஐயா. வாலிப பிள்ளைகளுக்கு மாறட்டும், வாலிப பிள்ளைகளுக்கு மாறட்டும், பெரியவங்களுக்கு மாறட்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்லவே சக்ரோலரபாதே என் தேச எல்லையெல்லாம் உங்க நாமம், உங்க நாமம், நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை ரிகமமரஷே தல்பமரகமமரா தலிமமரகபோ ரிகதலரமா ரிகதலரா Yes, Lord, Aviyana Raja Anvaresu Regadol Maragabashe and the Paro Narapato கடைசியா ஒரு முறை பாட போறோம். உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து பாடுறவங்களுக்கு அந்த பாரத்தை உள்ள கொடுக்க விரும்புகிறார். அந்த பாரத்தினால் நிரப்ப விரும்புகிறார். இன்னைக்கு அந்த பாரத்தை நிரப்புகிறவ ஜீவகாலமெல்லாம் அந்த சுவிசேஷ பாரம் உங்க உள்ளத்தை நிரப்பிக்கொண்டே இருக்க போகிறது. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஜீவகாலமெல்லாம் நிரப்புகிற ஒரு பாரம், அந்த சுவிசேஷ பாரம், ஆத்தும பாரத்தினால உங்களை நிரப்ப. கடைசியா சொல்லுமா, சுவிசேஷ பாரம் ஒன்றே சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே மாற வேண்டும். எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே